கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆவணங்களை குப்பை போல் குவித்துள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 44 ஊராட்சிகளில் நடைபெறும் பணிகள் தொடர்பான ஆவணங்களை முறையாக பராமரிக்காமல் ஊழியர்கள் குப்பை போல் குவித்து வைத்திருக்கின்றனர். அந்த வீடியோவை கண்ட பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தணிக்கை நடைபெறும்போது முறைகேடுகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஆவணங்களை விடியா நிர்வாகம் குவித்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். திராவிட மாடல் அரசின் ஏவல் துறையின் அலட்சிய நடவடிக்கைகளால் நவீன குற்றங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திராவிட மாடலின் கீழ் செயல்படும் காவல்துறை குற்ற வழக்குகளில் உரிய விசாரணை மேற்கொள்ள தவறுவதால் நவீன முறையிலான மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. உதாரணமாக, குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி 48 லட்சம் ரூபாயை மோசடி செய்த சம்பவம், மதுரையை சேர்ந்த முத்துக்குமாரிடம் ஆன்லைன் விளம்பரத்தின் மூலம் நம்பிக்கை ஏற்படுத்தி ராஜபாளையத்திற்கு வர சொல்லி பணம் பெற்றுவிட்டு மோசடி போன்ற சம்பவங்களில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் தருவை அருகே தார் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. நெல்லையிலிருந்து அம்பாசமுத்திரம் பகுதியில் நடைபெறும் சாலை பணிக்காக லாரியில் தார் ஏற்றிச் சென்றபோது மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. தீ மளமளவென பரவிய நிலையில் ஓட்டுநர் உடனடியாக குதித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைப்பதற்குள் பாதிக்கும் மேற்பட்ட தார் மற்றும் லாரியின் முன்புறம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே வண்டுவாஞ்சேரி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாததால் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுகாதார சேவையின்றி அவதியடைந்து வருகின்றன. பழைய சுகாதார நிலையம், அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அம்மா மினி கிளினிக், தற்போது கட்டப்பட்ட மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் அனைத்தும் பூட்டு போடப்பட்ட நிலையில் உள்ளன. புதிய கட்டிடத்திற்கு சாலை, மின் வசதி இல்லாததால் இது பயன்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. சிகிச்சைக்காக பொதுமக்கள் 25-30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேதாரண்யம் அல்லது திருவாரூர் செல்ல வேண்டியுள்ள அவல நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். சுகாதார நிலையத்தை விரைவில் சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்துகின்றனர். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்த 1500 குடும்பத்துக்கும் அம்மா கிளினிக்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு செவிலியரை போட்டு ஒரு டாக்டரும் பகுதி நேரமாக போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த 3.5 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலும் மூடி கிடக்கு, இந்த அம்மா கிளினிக்கும் மூடி கிடக்கு. என்ன பண்ணுறோன்னே தெரியல. அதற்கு பிறகு உடனே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று கட்டினாங்க. அது 1,25 லட்சம் ரூபாய் கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டலும் இன்னொரு வரையும் திறந்த மாதிரியும் இல்லை, அதுக்கு பாதையும் இல்லை. இதெல்லாம் எப்போ திறப்பாங்க என்னங்கிறது தெரியல. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை புதிய பாலத்தின் வழியாக வாகனங்கள் அதிவேகமாக செல்வதன் காரணமாக விபத்துகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கும்பகோணம் மயிலாடுதுறையை இணைக்கும் முக்கிய பாலத்தில் பாதையை கடக்கும் பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள் ஆகியோர் அச்சத்தில் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இதை தவிர்க்க தடுப்புகள் அமைக்க தொடர்ந்து புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே தடுப்புகள் அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக பொதுமக்கள் எச்சரித்திருக்கின்றனர். இந்த போக்குவரத்தை உடனடியா சரி பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் நாங்க எவ்வளவு முறை சொல்லிட்டோம். ஆனா அவங்க அதை செவிசாய்க்காம அவங்க போக்குறபடிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அதிவேகத்துலதான் அந்த வாகனங்கள் இதில் பயணிக்குது. திடீர்னு இந்த மாற்றத்தால மக்கள் நிலை குலைஞ்சு போயிடுறாங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட் இங்க நடக்குது. அதை உடனடியா ஒண்ணு சிக்னல் போடணும், இல்லைன்னா ஸ்பீடு பிரேக்கர் அமைக்கணும், இல்லைன்னா ஒரு சாரி கார்டாவது ஏற்பாடு பண்ணணும், இல்ல ஸ்பீடு லிமிட்டடு ஒரு 20 கிலோமீட்டராவது வைக்கணும். இது எதுவுமே அவங்க செய்யல. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பேருந்து மீது மாணவர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அருங்குளம் பகுதியில் இருந்து திருத்தணிக்கு அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர்களை நடத்துனர் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பின்பக்க கண்ணாடியில் கற்கள் வீசி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்து பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுக அரசின் அதிகாரிகளும் அமைச்சரும் மெத்தன போக்குடன் செயல்படுவதால் தமிழகம் முழுக்க மாணவர்கள் அராஜக செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை திருப்புண்டி பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட இந்த கழிவறைகளை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்கவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடி மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி